சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி. ராணி சங்குபதி தர்மலிங்கம். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம். தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் காவேரியில் எந்த அணையும் கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். நதிநீர் பிரச்சனையில் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் பயன் இல்லாததால் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அண்டை மாநில முதலமைச்சர்கள் விரோதியாக இருந்தீர்களா எனவும் இபிஎஸ்க்கு துரைமுருகன் கேள்வி. முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டையிடுகிறது. தமிழக அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். தொகுதி மறுசீரமைப்பு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படாது என பிரதமர் உறுதியளிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பால் தண்டிக்கப்படக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. வாக்கு இயந்திரத்தில் குளறுபடி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதம். தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சினைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்க தவேக மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்க திட்டம். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம். கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் சரியாக இல்லை எனவும் நீதிபதிகள் கருத்து. தூய்மை பணியாளர்களை அவதூறாக பேசியதாக சென்னையில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடல். 30க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிக்கை. சவுக்கு சங்கர் வீட்டில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்திற்கு தவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் கண்டனம். ஒருவரின் விமர்சனம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் அதை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் என கருத்து. ஈரோடு அருகே ரவுடி ஜான் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த கோகுல சுகவேஸ்வரனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ரவுடி பாம் சரவணனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கோரிய மனு. அரசு மருத்துவமனையில் உரிய வசதிகள் இருப்பதாக அரசு தரப்பு வாதத்தை ஏற்று மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வக்ஃபு வாரிய நிலத்தை ஆக்கிரமித்து கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனின் பெயரில் போலி கையெழுத்து. பெண் உட்பட 4 பேருக்கு போலீசார் சம்மன். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு. வழக்கில் ஆஜராகாத நிலையில் புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவு.
கோவை தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை கொடூரமாக தாக்கிய விவகாரம். கல்லூரி முதல்வர், விடுதி வார்டன் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் விசாரணை. பொதுத் தேர்வு முடியும் நாளன்று மாணவர்கள் அமைதியாக வெளியே செல்வதை உறுதி செய்ய வேண்டும். போலீசாரின் பாதுகாப்பை நாட தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து விசிக மற்றும் திமுக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெரம்பலூர் அருகே குடும்ப அட்டை பெற லஞ்சம் தர மறுத்ததால் 2 முறை விண்ணப்பம் நிராகரிப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு நபரா இருந்தாலும் ரேஷன் கார்டு கிடைக்குமே. லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் ரேஷன் கார்டு நிராகரிப்பு. கொஞ்சமா வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வழங்க கோரி சென்னை பெரியமேடு மக்கள் போராட்டம். தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. சென்னையில் விதிகளை மீறி பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பத்தூரில் மாணவனை தாக்கியதாக கூறி அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். ஆங்கில ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். விமான பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் கரும்பூர் அரசு பள்ளியில் மாணவன் தாக்குதலுக்குள்ளான விவகாரம். அறிவியல் ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு. நீலகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் போராட்டம். காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதால் தள்ளுமுள்ளு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அதிவேகமாக வந்த சொகுசு கார் கவிழ்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் படுகாயம். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட முகமுடி கொள்ளையர்கள் கைது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. நெல்லை திருக்குறுங்குடி நம்பிராயர் கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க.
ஐபிஎல் தொடரில் வருகிற 28ஆம் தேதி சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த விராட் கோலி உட்பட பெங்களூரு அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. பண சர்ச்சையில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணியிட மாற்றத்திற்கு கொலிஜியம் பரிந்துரை. அலகாபாத் உயர்நீதிமன்றம் பார் அசோசியேஷன் கடும் எதிர்ப்பு. கர்நாடகா சிறுபான்மை இடஒதுக்கீடு குறித்து ஜே.பி. நட்டா, மல்லிகார்ஜுனா கார்கே கடும் விவாதம். அமளியை தொடர்ந்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதியம் உயர்வு. உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1,00,000 ரூபாயில் இருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கத்துவாவில் தீவிரவாதிகள் நடமாட்டம் என தகவல். தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணி. ஏக்நாத் ஷிண்டே குறித்து நகைச்சுவை பேசியதாக வழக்கு பதிவு. எந்த வருத்தமும் இல்லை என காமெடியன் குணால் கம்ரா திட்டவட்டம். குழந்தை பராமரிப்பை வலியுறுத்தி ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலன்ஸ் இணைய தொடர் பொறுப்பற்ற தொடர் என விமர்சித்த எலன் மஸ்குக்கு நெட்டிசன்கள் கண்டனம். ஐபிஎல் தொடரின் 4வது லீக் போட்டி. விசாகப்பட்டினத்தில் டெல்லி லக்னோ அணிகள் இன்றிரவு மோதல். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ படம். கனிமா பாடலின் பிடிஎஸ் காமிக் வடிவம் வெளியீடு. வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம். படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.